ஃப்ரெண்ட்ஸ், என் கனவு கண்மணி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறது உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பீஸா தான் பார்க்க போகிறோம். பட் நேற்று செய்த மாதிரி ஹெல்த்தி கிடையாது, இது கொஞ்சம் அன்ஹெல்த்தி. ஏன்னா இதில் நம்ம மைதா யூஸ் பண்ண போகிறோம், அது இல்லாமல் சிக்கன் யூஸ் பண்ண போகிறோம், ப்ராய்லர் சிக்கன் யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் சொல்கிறேன் இது கொஞ்சம் அன்ஹெல்த்தின்னு. பட் நம்ம ரேர் கேஸாக என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றோம் அப்படின்னா ஓகே. இந்த பீஸா எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஓவனில் மேக் பண்ணியிருக்கோம். ஓவன் இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நேற்று நான் சொன்ன மாதிரியே பாத்திரத்தில் உப்பு வச்சுட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் இதே மாதிரி தான் நார்மல் பாத்திரத்துலேயும் நம்ம மேக் பண்ணணும். பட் இன்றைக்கி வந்து நம்ம ஓவனில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். இது லைட் வார்ம் வாட்டர். இந்த நான் கப்பு எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த கப்பில் 1.5 கப் வந்து நான் வாட்டர் எடுத்திருக்கேன். லைட்டாக வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1.5 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்து இதுலேயே ஆட் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். சுகர் ஃபுல்லாக கரையணும்னு அவசியம் இல்லை, லைட் மிக்ஸ் கொடுத்தா ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ட்ரை ஈஸ்ட் தான் 1.5 ஸ்பூன் எடுக்கிறோம். அதே அந்த வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணிவிட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த பவுலை டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக மூவ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுல், மிக்சிங் பவுல் எடுத்துக்கணும். அதே கப்பில் நம்ம எதில் தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கப்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது டபுள் கப்பாக வந்து மாவு எடுத்திருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிடுறோம். சால்ட் ஆட் பண்ணி விட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் எடுத்துட்டேன். பட் நமக்கு வந்து 2 ஸ்பூன்ஸ் எனஃப். ஸோ அந்த 2 ஸ்பூனை மட்டும் நான் ஊற்றிட்டு எடுத்து வச்சுட்டேன் மீதியை. இதையும் நல்லா ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே ஓரளவுக்கு வந்து நமக்கு ஈஸ்ட் வந்து ரெடி ஆகிடும், ஆல்மோஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். பட் வின்டர் டைம்னா கொஞ்சம் டிலே ஆகும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈஸ்ட் போட்ட வாட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஃபுல்லாக நிறைய ஆகிடுச்சு. ஸோ ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த தண்ணியை அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம். பயப்படவே வேணாம், கரெக்டாக இருக்கும் தண்ணி. நம்ம எடுத்திருக்க தண்ணிக்கு டபுள் மடங்கு வந்து மாவு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மைதா மாவு வேறு. ஸோ ஆல்ரெடி கொழப்பு தன்மை நிறையவே இருக்கும், அதனால் கையிலலாம் ஒட்டும். நீங்கள் அதை பற்றி எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃபைனலாக நம்ம வந்து ஆயில் விட்டு கொஞ்சம் பிசைவோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்க மாவு எல்லாமே வந்து வந்துடும், ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ ஆயில் நான் விட்டேன். 1 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கையில் இருந்த மாவு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. மாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேஸ் வந்து பீஸாவோட பேஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்க மாவுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொலன்னு இருக்கும். தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த பதம் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இதை மாதிரி சாஃப்ட்னஸ் இருக்கணும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆயில், இதுக்கு மேலே நல்ல ஆயில் அப்ளை பண்ணி விட்டுறணும் ஃபுல்லாக மாவுக்கு மேலே. அதுக்கப்புறம் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தோட சைடில் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணி விட்டுறணும். ஏன்னா மாவு வந்து பொங்கி வரும், நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கனால நல்லா பொங்கி உப்பி வரும். அந்த டைமில் வந்து மேலே பாத்திரத்தில் ஆயில் இல்லை அப்படின்னா பாத்திரத்தோடு ஒட்டிடும். அதனால மேலெல்லாம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஒரு நல்ல ஈரமான கிளாத்து, தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு ஈரமான கிளாத்து, லஞ்ச் டவலோ கர்ச்சீஃபோ இல்லை இதுக்குன்னு நம்ம ஒரு சில கிளாத்ஸ் வச்சுருப்போம், அதுவும் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து ஓரம் வச்சிடலாம். இதை ஒரு 1.5 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் டச் பண்ணக்கூடாது. மினிமம் 1.5 ஹவர்ஸ் ஆகுது டைம் கொடுக்கணும் அதுக்கு. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு இது பார்த்துடலாம் என்னென்ன தேவைன்னு. நான் ஒரு 100 கிராம்ஸ் வந்து சிக்கன் வாங்கினேன். வெறும் வந்து சதையாக வாங்கி அதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் சாஸ் மயமஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ்,
ஆயில் வந்து நம்ம தேவையான அளவு அந்த பேனில் அப்ளை பண்ணுறதுக்காக. இது வந்து சால்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா. உங்ககிட்ட என்ன மசாலா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா எது வேணுமோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக பெப்பர் பவுடரும் தனி மிளகாய் தூளும் நான் எடுத்திருக்கேன். இது 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆனியன் வந்து பெரிய ஆனியன்ல ஒரு 1/2 கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. இது குடமிளகாய் வந்து ரெட் கலர் கேப்சிகம் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு 2 துண்டு எடுத்து அதை குட்டி குட்டி பீசஸாக போட்டு வச்சிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கணும். கியூப் சீஸ் வந்து ரெண்டு கியூப்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். சீஸ் எல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கலாம். நிறைய வேணும் அப்படின்னா நிறைய போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா அதை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம டாப்பிங் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இதில் எந்த பேனில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் கிரேவின்னு சொல்லிட்டு அந்த பேனை போட்டுடலாம். தேவையான அளவு அதில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் அதில் போட்டுறணும். ஆனியன் போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். ஆனியன் ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம் அதில். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கனால ஈஸியாக வந்து வெந்துடும். இந்த டாப்பர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் ஒரு 5 to 6 minutes வரைக்கும் தான் ஆகும். அதுக்கு மேலே கண்டிப்பாக ஆகாது. இப்போ சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். நமக்கே அதிசயமாக இருக்கும் இவ்வளோ சீக்கிரம் வெந்துடுமா அப்படின்னு. ஏன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி அதில் சேர்த்துடணும். ஒன்றொன்னா சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, அந்த பிரியாணி மசாலா ஒன்றொன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பிரியாணி பவுடர் நான் சொன்னேன் இல்லையா, எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட பிரியாணி பவுடர் இருந்தது, அதை எடுத்தேன். இது பெப்பரும் வெறும் மிளகாய் தூளும். உங்ககிட்ட சிக்கன் பவுடர் இருக்கோ இல்லை கரம் மசாலா இருந்தால் இல்லை மட்டன் பவுடர் எது இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சால்ட் வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு போட்டுடலாம். கொஞ்சமாக போட்டாலே போதும், ஏன்னா நம்ம பேஸ்க்கும் வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த வதக்கிட்டு இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். இதை வந்து இது மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக குத்தி விட்டுடணும். அப்போ தான் வந்து அந்த ஆயிலெல்லாம் வந்து நல்லா அந்த சிக்கனுக்குள்ளெல்லாம் நல்லா இறங்கி அதே மாதிரி குட்டி குட்டி பீசஸாகவும் இருக்கும். நம்ம வந்து அந்த பன்னில் பேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நமக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தழை அதை போட்டுட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடலாம். இதுக்கு அடுத்தது நான் இந்த ஹார்ட் இன் ஷேப் பேன், எவ்வளோ நாள் தான் ஒரே ஷேப்லேயே பீஸா சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹார்ட் இன் ஷேப் பேன், இது என்னோடய கேக் பேனு, ஓவனில் கேக் பண்ணுற பேனு, அதை எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பேஸ்க்கு ரெடி பண்ண வச்சுருக்க மாவு எடுத்து பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வச்சதை விட அதிகமாகவே மாவு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் குழப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது கையில் ஒட்டுமான்னு பார்த்தீங்கன்னா ஒட்டவே ஒட்டாது.
ஃபுல்லாக அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணிக்குவோம். இப்போ நான் எடுத்திருக்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஒரு ஆர்டின் ஷேப் பீஸா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே எடுத்துகிட்டு இந்த பேனில் வச்சு கையிலேயே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மைதா மாவுன்றனால ஆல்ரெடி மைதா மாவுக்குவே வந்து ஒரு வழவழப்பு தன்மை உண்டு, நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய இருக்கும். அது நம்ம என்னதான் ஷேப்பில் பண்ணாலும் அது விலகிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் நம்ம இந்த பேன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஃபுல்லாக வச்சுட்டு இந்த சைடு கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அமுக்கி விட்டுடணும். இப்படி அமுக்கி விட்டுட்டோன்னு சொன்னால் ஓரளவுக்கு அது அந்த இடத்த விட்டு நழுவி வராமல் இருக்கும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். இதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஓவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். அதனால் ஓவன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து 200 டிகிரி செல்சியஸில் வந்து 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா அது ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கும். நம்ம அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். இது வந்து இப்போ நான் ஹோல்ஸ் போட்டு விடுறேன். ஏன்னா கோதுமை மாவு வந்து அந்த அளவுக்கு வந்து மேலே பொங்கி வராது இதுக்கப்புறம் வைக்கும்போது. பட் இது மைதான்றனால நல்லாவே பொங்கி வரும். அதுக்காகவும் இந்த ஹோல்ஸ் தேவை. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அந்த சாஸு, சீஸு, அதோட அந்த இதெல்லாம் வந்து நல்லா உள்ளே போகும் பன் உள்ள. இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது பன் வெறுமனே இருக்க மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போது இது அப்ளை பண்ணி விட்டுடலாம். சாஸ், டொமேட்டோ சாஸ் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுறோம். ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மயோனைஸ் போட்டு இதையும் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சீஸ் க்யூப்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சீஸ் க்யூப்ஸை ஃபுல்லாகவே வந்து நல்லா திருகி விட்டுருக்கோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்படி டைரெக்டாக நமக்கு திருகி எல்லா இடத்துலையும் கரெக்டாக அப்ளை பண்ண முடியாது ஈவனா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிளேட்டில் திருகி வச்சுட்டு கையில் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நல்லா நம்ம ஃபுல்லாகவே வந்து சீஸ் திருகி அப்ளை பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த சிக்கனை வந்து போட்டுட்டு அதுவுமே வந்து நம்ம பீஸா பன் ஃபுல்லாகவே வந்து வரா மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறோம். இதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க அந்த ரெட் கேப்சிகம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுறலாம். இதுலேயும் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம், தப்பில்லை. பட் அந்த சிக்கனோட டேஸ்ட் மட்டும் தனியாக தெரியணுன்றதுக்காக கொஞ்சமாக கேப்சிகம் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் இதுக்கு மேலே. இதுக்குள்ளே நமக்கு வந்து எண்ட் ஸ்டேஜ் வரா மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு மேலே வந்து சீஸ் அப்ளை பண்ணிட்டோன்னா அதோட முடிஞ்சிடும். நம்ம எடுத்து ஓவன் உள்ளே வச்சிடலாம். இதுக்கு மேலே நான் வச்சுருக்கேன் இல்லையா அந்த ஸ்லைசஸ், அதை வந்து ஒரு 2 ஸ்லைஸ் வச்சுருக்கேன். நம்ம ஃபுல்லாக வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், இல்லை இது போதும்னாலும் இப்படியே விட்டுடலாம். இதுக்கு மேலே இன்னொரு க்யூப் வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஃபுல்லாக வந்து திருகி விட்டுட்டேன் மேலே. குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் அந்த சீஸியாக இருந்தால் நல்லாவே இருக்கும். அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஓவனும் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஓவன் ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸா பிளேட்டை உள்ளே எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதே மாதிரி நான் வந்து 200 டிகிரி செல்சியஸ்க்கு செட் பண்ணுறேன்.
15 மினிட்ஸ் வந்து நான் செட் பண்ண போகிறேன். கரெக்டாக 15 மினிட்ஸ் இதுக்கு போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நம்ம 15 மினிட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். இப்போ 15 மினிட்ஸ் முடிஞ்சு நமக்கு எண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பீஸா எப்படி இருக்கு. வாவ், ரியலி வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்கும் இது பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே ஒரே ஷேப்லேயே செய்துட்டு இருக்கனால இந்த டைம் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹார்டின் ஷேப்பில் வந்து பீஸா ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னே நாங்கள் எங்கேயும் வந்து ஹார்டின் ஷேப் சாப்பிட்டது கிடையாது. நார்மல் ரவுண்டு தான் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் யாராவது ஹார்டின் ஷேப் சாப்பிட்ருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து லைட்டாக நம்ம ஒரு நைஃப் வச்சு ஓரத்தை வந்து இது பண்ணி விட்டுருக்கலாம். இது ஒட்டி இருக்காது, இருந்தாலும் நம்ம இது கேக் பேனுன்றனால நல்லா குழியாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் அதை மாதிரி பண்ணேன். இப்போ ஒரு கரண்டி வச்சு அதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஓவன் இல்லை அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நார்மலாக வந்து நம்ம பாத்திரத்துலேயும் இதை செய்யலாம். சூப்பரான ஹார்டின் ஷேப் பீஸா ரெடி. உண்மையாக டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. பட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வீட் பீஸா பார்த்துருந்தோம். பட் அந்த பீஸா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. இருந்தாலும் அது ரொம்பவே நமக்கு ஹெல்த்தியான பீஸா. இது வந்து மைதா மாவுன்றனால அந்த பன் வந்து பேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்மளோட லிங்க் அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம செய்கிற எந்த ரெசிபியாக இருந்தாலும் நம்ம போடுற எந்த வீடியோஸாக இருந்தாலும் உங்களை உடனே வந்து ரீச் ஆகும். பீஸா கட் பண்ணியாச்சு. Thank you for watching, viewers. Bye bye.